ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இந்த அல்வாவை நான் வாழைப்பழம் வச்சு தாங்க செஞ்சேன். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வாழைப்பழம் வாங்கி வச்சு நான் 4 நாள் ஆகுதுங்க. கருப்பாக வந்தாலும் யாருமே சாப்பிடலை. இதை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. இது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த வாழைப்பழம் அல்வாவே ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது கற்பூர வாழைன்றதால தோல் தாங்க கருப்பாக இருந்தது. உள்ளே பார்க்க பழம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வாழைப்பழம் அல்வா செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான 4 இன்க்ரீடியன்ஸே போதும். அதை வச்சு நம்ம இந்த அல்வாவை சூப்பராக செஞ்சிடலாம். நான் முதல்ல இந்த வாழைப்பழம் தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டேன், நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. தேவைப்படுற அளவுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல சக்கரை வெல்லம் பாகு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெல்லம் பாகு செய்யும் போது ஈஸியாக கரைஞ்சிரும். சில பேர் அப்படியே கட்டியாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரையாது. இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பனானா, வெல்லம், நெய், முந்திரி, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடுச்சிங்க. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம வெல்லத்தில் செய்கிற எல்லா டிஷ்ஷும் ஸ்வீட் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறீங்கன்னா, வெல்லத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும், டஸ்ட்டு இருக்குங்க. அதனால் எப்போவுமே நம்ம வெல்லத்தில் வந்து ஒரு பொருள் செய்யும் போது இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து முந்திரியை வந்து வறுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு முந்திரியை போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. கலர் மானதும் அதை முதல்ல எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்டேஜாக வந்து நம்ம நெய் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. ஒரே டைமில் வந்து நெய் ஃபுல்லாமே ஊற்ற தேவை கிடையாது. ஒரு 3 டைமாக வந்து நான் இப்போது நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ 2வதாக வந்து நான் நெய் விட்டுருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு இருங்க. அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் பாகை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறிட்டே இருங்க. இந்த பேனும் வந்து பிளாக் கலரில் இருக்குது, இந்த அல்வாவும் பிளாக் கலரில் இருக்கிறதால பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3வதாக கொஞ்சமாக நெய் விடுறேன். டோட்டலாகவே எனக்கு ஒரு 50 கிராம் கூட தேவைப்படலைங்க, கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. இது எப்படின்னா பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. அதுதான் வந்து இது ரெடி ஆனதுக்கான ஸ்டேஜு. இப்போ ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுத்துருக்கிற முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அல்வாவை வந்து நம்ம 2 டைப்பாக வந்து ரெடி பண்ணலாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். நீங்கள் வேணுமானா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து கட் பண்ணி கூட சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு அதிகமான பொருளே தேவைப்படலை. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அல்வா செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.